அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று பாராளுமன்றத்தில் முதலாவது அமர்வு இடம்பெற்றிருக்கின்றது. இந்த அமர்வில் எங்களுடைய நாயகன் டாக்டர் அர்ச்சுனா என்று சொல்வதா, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அப்படின்னு சொல்வதா, அல்லது அண்ணன் என்று சொல்வதா, அல்லது சகோதரன் என்று சொல்வதா, எப்படி சொல்லணும்னு தெரியல. சரி, நம்ம அவருக்குரிய அந்த மரியாதையை கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் கொடுத்து சொல்கிறேன். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இன்று முதலாவதாக பாராளுமன்றம் சென்றிருக்கின்றாரு. பாராளுமன்றம் சென்று அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் சொன்னது மாதிரி லைவ் வீடியோ எல்லாமே போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஏற்கனவே முதலாவதாக அவர் பகிர்ந்த வீடியோ, அதாவது நான் பாராளுமன்றம் போகிறேன், அது சம்பந்தமான லைவ் வீடியோ போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா ரெண்டாவது வீடியோ போட்டிருந்தாரு. பாராளுமன்ற கதிரையில் உட்கார்ந்துருந்து முன்வரிசையில் உட்கார்ந்துருந்து கொண்டு கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எங்களுடைய அன்பு சகோதரனை வாங்க, திருவோணமலைக்கு வாங்க, மேடையில் வாங்க, ஏறி பேசுங்க அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே அவரை இறக்கி அனுப்பிவிட்ட பொழுது அவர் அடைந்த வேதனைகள் அவ்வளோத்தையும் வைத்துக்கொண்டு இன்று பாராளுமன்றத்தில் கதிரையில் உட்கார்ந்துருக்கிறாரு. கதிரையில் உட்கார்ந்துருக்கின்ற பொழுது அது இவருக்கு பிரேமதாசா அவர்களுடைய கதிரை அப்படின்ற விஷயம் தெரியாது. எங்களுடைய சகோதரர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் போய் கதையில் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் அங்கே என்ன ஆச்சுன்னு சொன்னால் அந்த பாராளுமன்றத்தில் பணியாற்றுபவர்கள் அல்லது சஜித்தினுடைய கட்சியினராக இருக்கலாம், அல்லது அந்த உறுப்பினர் அல்லது அவர்களோடு சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அவர்களுக்காக ஒரு கட்சிகளுக்காக வேலை செய்வர்களாக இருக்கலாம். பாராளுமன்றத்தில் அவர் இங்கே பாருங்க, இது எங்களுடைய சஜித்தினுடைய கட்சி அதாவது சஜித் அவர்களுடைய கதிரை 8ஆம் நம்பர் கதிரை நீங்கள் இருக்கிறாது, எழுந்து போங்க அப்படின்னு சொல்கின்ற பொழுது சகோதரன் டாக்டர் அர்ச்சுனா சொல்லியிருந்தாரு, எனக்கு அப்படி யாருமே எழுத்து மூலம் தரல, இந்த கதிரையில சஜித்துக்கு என்று சொல்லி எழுதி இல்லை, அவரை வேணும்னு சொன்னா வேற இடத்துல போய் இருக்க சொல்லுங்க, நாளைக்கு பேர் போட்டதுக்கு அப்புறமா நான் எனக்கு எங்க பேர் போட்டிருக்கோ அங்கே அப்படின்னு சொல்லி அங்கே நான் போய் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அர்ச்சுனா சொல்லியிருக்காரு. அந்த நபர் அதுக்கப்புறமாக போயிட்டார். இந்த அதிகாரம் அப்படின்ற பொழுது, தன்னிட கையில் அதிகாரம் இருக்கின்ற பொழுது ஒருவர் எவ்வளவுக்கு எவ்வளவு அடக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அடக்க முடியும். அப்படித்தான் டாக்டர் அர்ச்சுனாவை அடக்கியவர் ஒருவர் பாத்தீங்கன்னு சொன்னா அங்கேயன் ராமநாதன், ரெண்டாவது திரு டக்ளஸ் தேவானந்தா, அதே மாதிரி இன்னொருவரை சொல்றாங்க அவர் இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன். சரி, இவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இருவருமே, இந்த டக்ளஸ் இருக்கலாம், அங்கேனா இருக்கலாம், அதே மாதிரி இன்னொரு நபர் இருக்கிறார், அவரையும் சொல்ல மறந்துட்டேன், எங்களுடைய சுமாந்திரன் அவர்கள், இவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருந்த இடத்துல அதே பாராளுமன்றத்தில் தன்னை எவரெல்லாம் முதுகில குத்தினார்களோ, தன்னை எவரெல்லாம் பைத்தியம் என்றார்களோ, தன்னை எவரெல்லாம் ஜோக்கர் என்றார்களோ, தன்னை எவரெல்லாம் கிறுக்கன் என்கிறார்களோ, இது எல்லாத்தையும் மைண்டில் போடலை, அல்லது இது எல்லாத்தையுமே பொருட்படுத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். பொருட்படுத்தாமல் சிரித்து கொண்டு கடந்து யார் என்ன வேணும்னாலும் சொல்லு, நீ எது வேணும்னாலும் என்ன பற்றி சொல்லி, எதை வேணும்னாலும் என்ன பற்றி கேவலமாக சொல்லு, பிரச்சனையே இல்லை, அதனால் எனக்கு நான் யார் அப்படின்றது தெரியும் என்று சொல்லி தன்னுடைய பாட்டில் ஒவ்வொன்றையும் கடந்து எவ்வளவு வேதனைகள் நான் ஏற்கனவே எல்லா வீடியோலையும் நான் சொல்லிக்கிட்டு வந்துட்டேன். அவற்றை எல்லாவற்றையும் கடந்து கொண்டு சாதித்து காட்டியிருக்கிறாங்க டாக்டர் அர்ச்சுனா. பெருமிதமாக இருக்குது, நாங்களும் ஒரு தமிழர் அப்படின்ற பொழுது டாக்டர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவு கரம் கொடுக்கின்ற என்னை போன்ற சகோதரர்கள் எல்லாருக்குமே அது ஒரு பெருமிதமாக இருக்கும். அதே மாதிரி டாக்டர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவு கரம் கொடுக்கின்ற எல்லாருக்குமே நிச்சயமாக தெரியும் டாக்டர் அர்ச்சுனா யார் என்கின்ற விஷயம். சரி, இது முதலாவது வீடியோ. அதே மாதிரி இரண்டாவது வீடியோ இப்போ வெளியிட்டிருக்காரு. நான் அதுக்கு சொல்வதற்கு முன்பதாக அன்பான சகோதரர்களே, பாசமான உறவுகளே, என்னுடைய இந்த சேனலுக்கு வருபவர்கள் யாராவது என்னுடைய இந்த நான் சொல்கின்ற விஷயங்கள் பிடிச்சிருந்தா அது உங்களுக்கு நான் என்னோட ஒத்து போறீங்களா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தயவு செஞ்சு. அதே மாதிரி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் தவறாக சொல்லியிருந்தாலும் அதை நான் சுட்டி காட்டுங்க, அதை நான் திருத்த முயற்சிக்கிறேன். சரி, ரெண்டாவது வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது அந்த டாக்டர் அர்ச்சுனா ரெண்டாவது வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறார், அதாவது பாராளுமன்ற அமர்வு முடிந்து அதுக்கப்புறமா உணவு இருந்ததால் இதுக்கு தங்கை கௌசல்யா அவரோட தான் டாக்டர் அர்ச்சுனா பாராளுமன்றம் சென்றிருந்தார். இந்த வேளையில் அவர் சொன்ன விஷயம் சாவ கச்சேரி மக்கள் அனைவருமே நன்றி சொன்னா, நீங்கள் போட்ட வாக்குத்தான் நான் பாராளுமன்றம் சென்கின்றேன் அப்படின்னு சொல்ற பொழுது சகோதரி கௌசல்யா சொல்லியிருந்தாங்க, இல்ல சாவச்சேரி மக்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க, எல்லாருமே வாக்களிச்சிருந்தாங்க, அந்த வாக்கினால தான் நாங்க பாராளுமன்றம் சென்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி டாக்டர் அர்ச்சுனா தன்னுடைய 3 மொழிகளில், இங்கிலீஷ், தமிழ், சிங்கள 3 மொழிகள்லையுமே லைவ் வீடியோ போட்டிருக்கின்றாரு. அந்த லைவ் வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு தமிழனாக உங்களோட பேசுறதுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தார்.
அது மட்டும் இல்லாமல் நான் வந்து தன்னுடைய பாவனைக்கு வந்து கார் தர மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தன்னுடைய பாவனை கார் தராத பட்சத்தில் தான் வந்து சொந்த காரை தான் பயன்படுத்துவேன். அதே மாதிரி அவர் சொல்லியிருந்தாலும் தான் காரை விற்று விட்டு நான் சொந்தமாக ஒரு வீடு கட்டலாம் அப்படின்ட்டு இருந்து நான் கார் தராத பட்சத்தில் வந்து நான் வந்து என்னுடைய காரை தான் வந்து பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கட்சியை நடத்துவதற்கு ஒரு இடம் தருவாங்க. அந்த இடத்துக்கு வந்து 1 லட்சம் ரூபா தான் தர்றாங்க. அதை வச்சுக்கிட்டு நான் கட்சி நடத்த முடியுமா, கட்சி அலுவலகத்தை நடத்த முடியுமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தனக்கு ஒரு டிரைவர் தருவாங்க. அந்த டிரைவருக்கு வந்து 10,000 தான் சம்பளம். அந்த டிரைவருக்கு 10,000 சம்பளத்தை கொடுத்து ஒரு டிரைவர் தன்னோட பணியாற்றுவானா அப்படின்ற விஷயம் தெரியாமல் இருக்கிறது. ஸோ அவனுக்கு குறைந்தது 25,000 சம்பளம் கொடுக்கணும். அதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த விஷயம் சொல்லியிருக்காங்க, தான் வந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்காக செய்ய இருக்கிறேன். இந்த விஷயங்கள் செய்கின்ற பொழுது எனக்கு வந்து மக்கள் ஆதரவு தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஏன்னா மக்களை நம்பித்தான் நான் ஆதரவு கரம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆதரவு தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்கள் நீங்கள் ஆதரவு கரம் தந்தீங்கன்னு சொன்னால் தான் வந்து நிச்சயமாக மக்களுக்கு நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லி எங்களுடைய அன்பு சகோதரன் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதே போல இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, தனக்கு வந்து ஒரு கைத்துப்பாக்கி தருவாங்க அப்படின்னு சொல்லி தான் அதை வந்து சட்டப்படி எப்படி பெறணுமோ அதை பெற்றுக்கொண்டு நான் தெரிவேன். எனக்கு வந்து போலீஸார் தேவையில்லை, போலீஸ் பாதுகாப்பு தேவையில்லை என்று சொன்னால் நான் வந்து தமிழ் மக்களிடம் வேலை செய்ய போகிறேன், தமிழ் மக்களோடு வேலை செய்ய போகிறேன். அவர்களோடு நான் பயணிக்கின்ற பொழுது அவர்களுடைய பாதுகாப்பு போதும், எனக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு தேவையில்லை, நான் போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் நான் பயணிப்பேன் அப்படின்னு சொல்லி எங்களுடைய அன்பு சகோதரன் டாக்டர் அர்ச்சனா சொல்லியிருக்கார். பார்க்கலாம். அதே மாதிரி தனக்கு வந்து 4 பாதுகாப்பு ஊழியர்கள் அல்லது பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தருவதாக சொல்லியிருக்காங்க. தன்னுடைய காரியாலயத்தை பாதுகாப்பதற்கு அதுக்கு வந்து தான் கட்டாயம் அதனை எடுப்பதற்கு முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லி எங்களுடைய டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல தான் வந்து மாகாண சபை தேர்தலில் வந்து பயணிக்க இருக்கிறேன். மாகாண சபை தேர்தலில் தான் பயணிக்கின்ற பொழுது சகோதரி கௌசல்யாவுக்கு தன்னுடைய இந்த பாராளுமன்ற இடத்தை விட்டுட்டு தான் வந்து அதை பயணிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. பார்க்கலாம் இது வந்து எவ்வளவுக்கு சாத்தியக்கூறாகும். பாராளுமன்றத்தை விடுவதற்கு தங்கை கௌசல்யா இடம் கொடுப்பாரா அல்லது வந்து தொடர்ந்து சகோதரனுக்கு உந்துதல் கொடுத்து இல்லை நீங்க பாராளுமன்றத்தில் நீங்க பயணிங்க, நான் வந்து மாகாண சபைக்கு போகிறேன்னு சொல்லி கௌசல்யா போவாரா இல்லை அர்ச்சனா மாறுவாரா அப்படின்னா நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, இந்த வெனையா அதாவது வந்து எங்களுடைய மன்னார்ல இறந்த அந்த அன்பு சகோதரி வெனையாவினுடைய அந்த பிரச்சனைக்கு வந்து இவரை போவனாமன்னு சொல்லி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறார். தனக்கு பெரியவர்கள் மூத்தவர்கள் சொல்லியிருக்காங்க, இப்போ அவசரப்பட்டு போகாதீங்க என்னன்னு சொன்னால் அங்கே வந்து வடக்கினுடைய சுகாதார அமைச்சனுடைய பணிப்பாளர் வந்து போயிருக்கிறாரு. அவங்க வந்து விசாரணை செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து நான் வந்து போக மாட்டேன், அவர்கள் ஏதாவது தவறும் பட்சத்தில் அங்கே போயிட்டு நான் வந்து அதுக்கு சரியான நடவடிக்கை எடுப்பதோ அல்லது வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் என்ன செய்யலுமோ அதை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு டாக்டர் அர்ச்சனா. அதே மாதிரி தனக்கு வந்து வெளிநாட்டுக்கு வருவதற்கு இப்பொழுதைக்கு ஆசை இல்லை. அதே மாதிரி தனக்கு வந்து தன்னுடைய கட்சியை வளர்க்கணும், தன்னுடைய மக்களுக்கு தான் சேவை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் எப்படி அடுத்த கட்டத்தை நகர்த்துவது, யாழ்ப்பாணத்தை எப்படி முன்னேற்றுவது பற்றிய யாழ்ப்பாணம் அல்ல வடக்கை எப்படி முன்னேற்றுவது அப்படியான விஷயங்களில் தான் ஈடுபட போவதாகவும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த அனுர கட்சி வந்து என்ன முடிவெடுக்கிறார்களோ தமிழ் மக்களுக்கு சாதகமான என்ன முடிவு அல்லது இலங்கையினுடைய வளர்ச்சிக்கு என்ன சாதகமான முடிவு எடுக்கிறார்களோ அதுக்கு நான் ஒத்துழைப்பு தருவதாக பிரதமர் கரணியிடம் தெரிவித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, தமிழ் தேசியத்துக்கு எதிராக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமாக இருந்தால் தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் எங்களுடைய டாக்டர் அர்ச்சனா தன்னுடைய அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. இவ்வளவு தான் இந்த விஷயங்களாக அமைந்திருக்கிறது. பொதுவான விஷயங்கள் இன்றைக்கு டாக்டர் அர்ச்சனாவினுடைய இந்த பாராளுமன்ற அமர்வுகள், அது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது இந்த டாக்டர் அர்ச்சனா இவ்வளவுக்கு பாராளுமன்றம் சென்று இவ்வளவு விஷயங்கள் செய்து அங்கேயும் போயிட்டு நாங்கள் தாண்டா முன்னுக்கு நிற்கணும் அப்படின்ற வகையில் சஜித்துக்கு விரல் காட்டி சொல்கின்ற பொழுது இன்னமும் ஒரு சிலர் வந்து இந்த சமூக வலைத்தளங்களில் திரும்ப 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 நீங்கள் அவதூறாக பரப்புறீங்க, அவதூறாக எழுதுறீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், ஏன்னு சொன்னால் இப்பொழுது அவர்களிடம் பதவி இருக்கிறது, அவர் மக்களினுடைய நாயகன், மக்களினுடைய பிரதிநிதி. அவர் வந்து உங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் நீங்க முகம் கொடுப்பீங்க. இது வந்து ஏற்கனவே அவருடைய செயலாளராக இருக்கிறவர் கௌசல்யா, அவருக்கு வந்து சட்டங்கள் தெரியும். அதே மாதிரி இந்த சைப்கிரப் அதாவது வந்து இந்த குற்றவியல் இணைய குற்றவியல் திணைக்களமா அல்லது இணைய குற்றவியல் சம்மேளனம் இருக்கிறது, இலங்கையில் இருக்கும். அதே மாதிரி எல்லா நாடுகளிலும் இருக்கு.
இவர்களின் ஊடாக இவர்கள் தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் அவதூறு பரப்புகின்ற அத்தனை நபர்கள் மீது மீண்டும் மீண்டும் நான் ஞாபகப்படுத்துறேன்னு சொன்னால் நீங்கள் இழக்கப்போது உங்களுடைய மானம் மட்டுமில்லை, உங்களுடைய பணம் மட்டுமில்லை, நீங்கள் உங்களுடைய சொத்து இழக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது நீங்கள் தெரியாமல் நீங்கள் இணையத்தில் வந்து ஒருவர் மீது அவதூறு பரப்புறீங்களா, அது ஒருவரை வந்து அவமானப்படுத்துவீங்களாகின் அல்லது அவமானப்படுத்தி கொண்டு இருப்பீங்களாயின் உங்களை வந்து நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். அது வந்து நான் சொல்ல தேவையில்லை, டாக்டர் அர்ச்சனாவுக்கோ அல்லது வந்து தங்கை கௌசல்யாவுக்கோ இது சம்பந்தமான முழு விவரங்களும் தெரியும். அதே மாதிரி இன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாராளுமன்ற அமர்வில், அதாவது இன்னொரு விஷயம், அதாவது வந்து பாராளுமன்ற அமர்வில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அவர்களுடைய பேச்சு, அதாவது வந்து அந்த பேச்சை வந்து எப்படி சொல்வது அப்படின்னு சொன்னால் சிம்மாசன உரை, அதாவது சிம்ம உரை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் வளமையாக நடத்துறது அப்படின்னு சொன்னால் இந்த சிம்மாசன உரையை வந்து அதாவது கவர்னர் அல்ல ஜெனரலால் வழங்கப்பட்டது. இன்று வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த சிம்மாசன உரை இன்று வந்து யார் வழங்கியிருக்கிறாங்க சொன்னால் இலங்கையினுடைய ஜனாதிபதி அவங்க தான் வந்து இந்த சிம்மாசன உரையை வந்து வழங்கி இருக்கிறாங்க. இது வந்து வித்தியாசமான ஒரு முறையாக அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் சொன்னார்ன்னு சொல்லி எங்களுடைய சகோதரன் டாக்டர் அர்ச்சனாவும் சொல்லலை. அது சம்பந்தமான விஷயங்கள் இன்னும் வெளிவருகின்ற பட்சத்தில் நான் வந்து அவற்றையும் வந்து உங்களோட தொகுத்து தாரேன். மற்றும்படி இன்றைய எங்களுடைய டாக்டர் அர்ச்சனா வந்து சவால் விட்டது வந்து பார்த்தீங்க சொன்னால் எங்களுடைய சஜித் அவர்களுக்கு தான் சொன்னால் இந்த அவமானப்படுத்துவதுன்றதுல நிறைய வகை இருக்கிறது. அதனால் ஒரு பொதுமக்களிட பொது மேடையில் வச்சு அவமானப்படுத்துகின்ற பொழுது எல்லாவற்றுக்குமே சகோதரன் செஞ்சது என்னை பொறுத்தவரையில் சரி, உங்களை பொறுத்தவரை சரி என்று சொன்னால் கருத்துடுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். என்னுடைய பகிர்வுகள் பிடித்தவர்கள் தயவு செஞ்சு என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க. ஏதாவது தவறாக சொல்கிறேன் அல்லது ஏதாவது உங்களுக்கு நான் பிடிக்காத மாதிரி சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் அவற்றையும் திருத்துவதற்கு முயற்சி செய்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.